பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டி இருக்குல்ல சார், சமீப காலத்துல இது ரியல் வின்னர் அப்படின்ற மாதிரி நிறைய ரியல் பொங்கல் வின்னர் இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் பார்க்க முடியுது. இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டியை நீங்க எப்படி பாக்குறீங்க? தெரியல எனக்கு. அது பாக்ஸ் ஆஃபீஸ் போட்டின்னா அது வந்து எதுக்கு அது போட்டின்னு தெரியல. ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, 2 படங்கள் நல்லா ஓடுது அப்படின்னு சொல்கிறாங்க, அவ்வளவுதான். அது சினிமா. அந்த கலெக்ஷன் ஆடியன்ஸுக்கு தேவையில்லை. அந்த கலெக்ஷன் இது முன்னாடி ஏதாவது பேசியிருக்கோம், அதெல்லாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி கூட பாருங்களேன். இது எல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு அப்புறம் தான் எல்லோரும் இதெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. இவருக்கு இந்த ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன், அதில் நிறைய பொய்களை வேறு சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது பொய்ன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். அப்போ எல்லாமே வந்து தேவையற்றதாக இருக்கிறது. ஒரு சினிமாவுக்கு நன்றி கூறுதல் அப்படிங்கிறது அபத்தமாக இருக்குது. தேங்க்ஸ் கிவிங் இது ஒரு அபத்தம். அப்புறம் சக்ஸஸ் மீட்டு, அது ஒரு ஹோட்டல், அது ஒரு செலவு. அந்த ப்ரொடியூசரும் அழுதுகிட்டே பண்ணிகிட்டு இருப்பார், அவருக்கு தான் தெரியும். அது அவர் அடுத்த படம் கால் ஷீட் வாங்கணும், இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கும். ஆனால் சினிமா வடிவத்தை மிக மோசமாக்கி இருக்குது தமிழகம். தமிழ்நாட்டில் உள்ள படைப்பாளிகளாக இருக்கட்டும், படைப்பாளின்னு சொல்லக்கூடாது அவங்க நல்ல சினிமா எடுக்க போராடுறாங்க. நல்ல சினிமா எதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கு. இது மாறணும். அரசியல்ங்கிறது கொஞ்சம் தள்ளி நிற்கணும், சினிமாங்கிறது தள்ளி இருக்கணும், அவ்வளோதான்.